இப்போ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் நல்லா அருமையாக இருக்குது, பெருமையாக இருக்குது. படத்தில் நிறையா காமெடி இருக்குது. இந்த படத்தில் வைபவ் நடிச்சிருக்காங்க. அத்துல்யா, அந்த அத்துல்யாவோட கண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம குழிப்பணியாரம் ஊற்றுவோம்ல, அந்த குழிப்பணியாரத்தில் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் ஊற்றுவோம். அந்த எண்ணெய் ஊற்றும் போது எப்படி அந்த பணியாரம் மட்டும் மேலே தெரியல, அந்த மாதிரி அத்துல்யாவோட கண்ணு தெரியுது. படத்தை பார்க்குறதா இல்லை அத்துல்யாவை பார்க்குறதா தெரியல, அந்த அளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் இயக்குனர் திரு விக்ரம் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும், பாபி சந்திரசேகர் அவர்களுக்கும், இந்த மொத்தத்தில் இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மியூசிக் இமான் அவர்கள் போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ரொமோ சாங் வருது, நல்லா சூப்பராக இருக்குது. அந்த சாங் வந்து எல்லோரும் நின்று பார்த்துட்டு தான் போகிறாங்க. ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா இருக்குமா? அது பேங்க் ராபரி அந்த சீன்லாம் வருது. ஸோ அந்த சுரங்கப்பாதைக்குள்ளே அப்படியே இது பண்ணி போகிறதெல்லாம் நல்லாயிருக்கு. இந்த படத்தில் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ காமெடியன் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. கூல் சுரேஷை தவிர எல்லாரையும் இந்த படத்தில் டைரக்டர் நடிக்க வச்சுருக்காரு. எல்லா காமெடியனும் 100 நாள் நடிச்சிருக்காங்க. ஆனந்தராஜர் நடிச்சிருக்காங்க. என்னப்பா அப்போ அவரை தூக்கிட்டு என்ன ஹீரோ போட வேண்டியதானப்பா? என்னப்பா கரெக்டாக என்ன வாய மூடுறா? எனக்கு என்ன குறைச்சல் அதை சொல்லுவா. எனக்கு என்ன குறைச்சா சொல்லுவா. எனக்கு என்ன குறைச்சா? இன்னைக்கு நான் இவ்வளோ மைக்கு முன்னாடி வந்து நிற்கிறேன், எனக்கு என்ன குறைச்சா? ஏன் நடிக்கக்கூடாதா? இங்கே சாட்டை எப்படி வாங்க நடிக்கக்கூடாதா? சொல்லுங்கள். இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு. ராஜேந்திரன் இவர் ஆனந்தராஜ் நடிச்சிருக்காரு. கிங்ஸ்லி நடிச்சிருக்காரு. எவ்வளோ நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தை வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது இந்த படம் நல்லா இருக்குமா? சரிங்களா? நான் பெத்த புள்ள நல்லா இருக்கு. இவன் நல்லா இருக்கானான்றது இவங்க அம்மா தான் கேட்கணும். இவன் நல்லா இருக்கான இவங்க அம்மா தான் கேட்கணும். ஆனால் இவன் நல்லா இருக்கானான்றது இவங்க அம்மா கேட்கக்கூடாது, இவன் காதலியை தான் கேட்குறான். என்னடா? படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் நல்ல படம்னா, ஒரு நல்ல ஃபீல் குட்டான மூவி, ஃபேமிலியான சரியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. காமெடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதில் வந்து எனக்கு ஜெயோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் மொட்டராஜ் நல்லா இருந்தாரு. நல்லா இருக்கு. லேக்லாம் ஃபீல் ஆகல, பட்னா அங்கங்கே எதுவும் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி நல்ல படம் தான், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஃபுல்லாமே காமெடி தான். காமெடி ஆர்டிஸ்ட் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்திருக்கு படம். காமெடி எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஆனந்தராஜ் சார், மொட்டராஜ் சார் அதெல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்குது படத்தில். ஆனந்தராஜ் சாரை நல்லா வில்லனாக பார்த்துருப்போம். நல்லா காமெடி சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. மியூசிக் இமான் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்கெல்லாம் செம்மையாக வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. கிளைமேக்ஸில் ஒரு சாங்லாம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், அவங்க காமெடி தான் ஃபுல்லாமே. வைபவ் வந்து அவரோட காமெடி ஆர்டிஸ்ட்லாம் தூக்கி சாப்பிட்டாங்க. அந்தளவு நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. டீசெண்டாக இருக்குது. ரொம்ப கிளாமர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீட்டான ஒரு லவ் பர்சனாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் கான்செப்டே அந்த கொள்ளையடிக்கிற கான்செப்ட் தான். அது வந்து ஒரு காமெடியாக போயிருக்கு. கொள்ளையடிக்கிறாங்க சீரியஸாக அந்த மாதிரி தப்பாகவே இருக்காது. எல்லாமே ஒரு காமெடியாக போயிருக்கு. ஃபைட்டே தான் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம்ல, இது உள்ளத்தேலித்தா அந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தா ஒரு காமெடி கவுண்டமணி கார்த்திக்லாம் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி ஃபைட் மாதிரி தான் அதில் இருக்கும். நல்லா டீசெண்டாக நல்லா ஜாலியாகும். லேக்லாம் ஒன்றுமே தெரியல, அது கன்வே ஆயிரும். ஃபுல்லாக நம்ம பார்க்கும்போது அது கன்வே ஆயிரும். நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு. அது வந்து கொள்ளையடிக்கிற ஒரு சீன் தான். அந்த நகைச்சுவையாக கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. ஆனந்தராஜ், மொட்டை ராஜேந்திரன் இவங்களுடைய ரோல் வந்து அவங்க எப்படி ஒரு ஃபேமிலியாக ஒரு 2 ஃபேமிலி சேர்ந்து அவங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனையில் வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை வந்து அவங்க வந்து திருப்பி கொடுக்குற ஒரு சீனுக்காக வந்து அவங்களே சில விஷயங்களை மாற்றிக்கிற மாதிரி ஒரு சீனாக இருக்குது. பரவாயில்ல, படம் நல்லா இருக்கு. காமெடி வந்து பெருசாக ஒரே டைமாக சொல்ல முடியாது. ஆவரேஜாக கொண்டு போயிருக்காங்க. ஆவரேஜாக படம் போர் அடிக்காமல், மைண்டை வந்து ஆஃப் பண்ணாமல் ரன்னிங்கில் கொண்டு போயிருக்காங்க. பரவாயில்லைங்க, படம் போர் அடிக்கலை, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அடுத்த ஸ்டெப்புன்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அதனால் படம் வந்து ஆவரேஜாக இருக்குது, நல்லா இருக்குது. பரவாயில்ல, போர் அடிக்காமல் ஒரு ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் என்னங்க, அவங்க வந்து பெருசாக காமிச்சிக்கல, ஒரு இயல்பாக ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு 2 காதலர்கள் மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வந்து பெருசாக அவங்களுடைய கதை நகர்வு வந்து நார்மலாக இருந்தாலும் வந்து ஹீரோயினியோட கேரக்டர் வந்து ஒரு இயல்பாக இருக்குது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் படத்தை இன்றைக்கி ரோஹிணி தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிருக்கு. அதை வந்து பார்க்குறதுக்கு கூட்டமாக எல்லோரும் வந்து ரசிக்கிறத நான் வந்து பார்த்தேன். ரொம்ப நன்றி.
நல்ல ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. பேரண்ட்ஸ் அவங்களுடைய சில்ட்ரனை கூட்டிகிட்டு வரலாம், ஃபேமிலியாக எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணலாம். ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து போக போக எல்லா ஷோஸும் வந்து ஃபில் ஆகணும். அதுக்கு வந்து ரெவ்யூவர்ஸ், அதுக்கப்புறம் பப்ளிக் எல்லோரும் தான் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும். இது வரைக்கும் பெரிய பக்கபலமாக இருந்த பிரிண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இது வந்து பிடிஜி யூனிவர்சலில் பாபி பாலச்சந்திரன் உடைய ப்ரொடக்ஷனில் வந்திருக்கிற 2வது படம். டிமாண்டி காலனி 2 உடைய பெரிய வெற்றியை அடுத்து நான் இந்த கம்பெனியுடைய ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, என் பேர் டாக்டர் மனோஜ் பேனோ. எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து சப்போர்ட் பண்ணணும் தியேட்டர்ஸில். ஏன்னா அத்தனை பேர், ஒரு பெரிய காமெடி பட்டாளமே நடிச்சிருக்கு. இந்த மாதிரி படங்கள் வந்து ரெகுலராக வராது, அப்பப்போ தான் வரும். வரும்போது அது வாய்ப்பு கிடைக்கும் போது தியேட்டரில் போய் அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். காமெடி படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகணுங்கிறது தான் நோக்கமே. ஓகே, காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா அது ஒரு மைனஸ். இது ஒர்க் அவுட் ஆகும்னு நம்பணும். பவுண்ட் ஸ்கிரிப்ட்லேருந்து படம் ஷூட் பண்ணி படத்தை போட்டு பார்க்குற வரைக்கும் நம்பணும். படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு செக்டர் ஆஃப் பப்ளிக் பார்த்துட்டாங்க. அவங்களே பார்த்துட்டு அவங்க சிரிக்கிறது அது எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு வந்து தெரியும், நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், படம் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. அதனால் ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். தியேட்டரில் வந்து பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வீண் போகலை, உண்மையிலே எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி.